ஓகே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்டில் மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்களே. ஓகே. வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. டுடே வந்து என்ஐபிடி கேம்பஸால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வந்து கிராஃபிக் டிசைனிங் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் வந்து இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நானும் வந்து எந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும், லைஃப்பில் அடுத்த கட்டம் நானும் வந்து மூவ் ஆகணும், எனக்கும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் வந்து 4+ லெக்சர்ஸ் வந்து உங்களை என்ன செய்ய போகிறாங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். இது உங்களுக்கு லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கும் உங்களுடைய ஸ்கில்ஸையும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதால் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த ஒர்க் ஷாப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, இது வந்து ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக அந்த கிடைக்கிற அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும் இது எந்த அளவுக்கு வேத்தான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கும். நாங்கள் அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது விளங்கும். அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணுங்க என்ஐபிடி கேம்பஸ்ன்னு சொல்கிற என்ஐபிடி கேம்பஸ். இந்த என்ஐபிடி கேம்பஸை வந்து இதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ஐபிடி கேம்பஸில் வந்து ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ண்டும், என்ஐபிடி கேம்பஸ் தெரியா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஐபிடின்னு சாட்டில் மெசேஜ் ஒன்று போடுங்க. என்ஐபிடி கேம்பஸை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஐபிடி அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே. 50-50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்கிறீங்க. மோர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஐபிடி கேம்பஸ்ன்னு சொல்லி தான் என்ஐபிடின்னு டைப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இதான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் இந்த ஒர்க் ஷாப். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். என்ஐபிடி கேம்பஸ்ட லெக்சர் மெத்தட் இப்படி தான். இது ஒரு யூனிக்கான ஒரு லெக்சரிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து சாட்டில் போட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் பார்ப்போம். ஓகே. அம்பார, ட்ரிங்கோமல, கலம்பு, ஜஃப்னா, பெட்டிகொலோ, களத்துறை, ரத்னபுரி, கெண்டி, கொழம்பு, மாத்தலை. ஓகே. ஓல் சிலோன்ல இருந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த லெவல் நானும் போகணும், லைஃப்பில் நானும் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தோட்டோட ஓகே உங்களோட ஃப்ரம்மை கேட்டிருந்தேன். ஓல் சிலோன்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வகையில் வந்து அடுத்ததாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிற கிராஜுவேட்டா அன்கிராஜுவேட்டான்னு சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம் இதில் எந்த கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத. ஆஃப்டர் ஓ லெவல் அன்கிராஜுவேட் ஃபாலோயிங் HND in IT ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங். ஓகே. ஓவராலாக வந்து இதில் வந்து பிஸ்னஸ் மேன் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, அன்கிராஜுவேட், கிராஜுவேட், ஒர்க்கிங். அடுத்து வந்து ஆஃப்டர் ஓ லெவல் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஓகே. என்ஐபிடி சார்பாக நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்கிறோம், உங்களை வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அதோடு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக அகைன் நான் சொல்லிக்கொள்கிற விஷயம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொன்னாலும் இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, உங்களோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிக்கொள்ளாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து என்ன செய்யலாம், லாஸ்ட்டுக்கு வந்து தரலாம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பை வந்து என்ஐபிடி கேம்பஸ் டைரக்டர் மஃபாஸ் சார் வந்து உங்களோட ஒர்க் ஷாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ. Okay, Assalamu alaikum and good evening everyone. Thank Mr. Rishad for your cooperation. Okay, then we will start the class now.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை எல்லாரையும் வந்து என்ஐபிடி கேம்பஸுக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், டிரெக்ட்லி நாங்கள் விஷயத்துக்குள்ளே போவோம் வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம். ஓகே, ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கடைசியில் வந்து அன்மியூட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் நாங்கள் தர இல்லை. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும் என்ற விஷயத்தால் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தருவோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஐடி ரிலேட்டடாக ஒரு ஜாப் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஐடியில் கம்ப்யூட்டர் முன்னுக்கு பேத்தி நிற்கணும், இல்லாட்டி லேப்டாப் முன்னுக்கு பேத்தி நிற்கணும் என்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. கம்மனா யாரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற, லேப்டாப் யூஸ் பண்ணுற, ஒரு ஆஃபீஸுக்கு போனால் சரி, ஒரு பேங்க்குக்கு போனால் சரி, ஸோ அப்படியான இடத்த பார்க்கல நாங்களும் இந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆசை கட்டாயமா வந்து கோடின் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் கம்ப்யூட்டர் முன்னுக்கு போய் உட்காரலாமா? கோடின் அப்படின்னு சொல்றது கூட சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருக்கலாம். அது வந்துட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கம்ப்யூட்டரோட நாங்க பேசுற லாங்குவேஜ். ஸோ அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அவங்களோட பேத்து வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்து ஒர்க் பண்ணலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, வித்தவுட் கோடின் நாலேஜ் இல்லாம கூட நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன், டேட்டா அனாலிசிஸ், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஐ யூஎக்ஸ் டிசைன், அதே மாதிரி நெட்வொர்க் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, வெப் டிசைனிங், இப்படியான எக்கச்சக்கமான ஜாப்ஸ். உதாரணமா கிராஃபிக் டிசைனிங், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுல நாங்க மெயினான 2 டாபிக்கை தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் உண்டு, பவர்ஃபுல்லான. இன்றைக்கு முழு உலகமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பக்கம் தான் திரும்பி கொண்டிருக்குது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் விட்டு போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் திரும்புறாங்க என்ற விஷயங்களை நீங்க எண்ட் ஆஃப் இந்த கிளாஸ் ஒர்க் ஷாப் வந்து நீங்க டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஸ்கில்லை பத்தி நாங்க இன்றைய பார்க்க போறோம். அதே மாதிரி நோ கோடிங் ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு ஸ்கில் இருக்குது, கிராஃபிக் டிசைன் என்ற ஒரு ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை பத்தியும் தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் போறேன்னு சொன்னா அப்படியும் போகலாம், நெட்வொர்க் இன்ஜினியர் போறேன்னு சொன்னா அப்படியும் போகலாம், சைபர் செக்யூரிட்டி போறேன்னு சொன்னா அப்படியும் போகலாம், வெப் டிசைனிங், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து செய்யும் போது உங்களுக்கு வெப் டிசைன் கட்டாயம் தேவைப்படும். ஸோ வெப் டிசைனிங் போட்டிக்கிறது நீங்க அதாவது HTML CSS மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட் டிசைன் பண்றதல்ல. இந்த இடத்துல CMS சிஸ்டம் இருக்குது, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி, அந்த மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணி எங்களுக்கு வெப் டிசைன் பண்ணி கொள்ளலாம். ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறேன். நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லி வரும் போது இதுல வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்றது பிள்ளைகள், முதலாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா நாங்க அந்த ப்ராடக்டை விற்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், போய்த்து மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராடக்டுடைய வேல்யூ என்ன, இது எப்ப மேனுஃபேக்சர் பண்ணது, எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணது, இப்படியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அதோட எங்கேஜ் ஆகி அந்த ப்ராடக்டை வாங்க போவாங்க. ஸோ அது தட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க சோஷியல் மீடியால, கூகுள் அட்வர்டைசிங்ல, யூடியூப்ல நாங்க யூஸ் பண்ணும் போது நாங்க டிஜிட்டலுக்கு எங்கட மார்க்கெட்டிங்கை கொண்டு வரோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இடையில ஒரு அட்வென்ட் வரும் இல்லையா, எப்படா ஸ்கிப் பண்ற அந்த பட்டன் வரும் பார்த்து கொண்டிருப்பீங்க, அப்படித்தானே? ஸோ அதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதே மாதிரி கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் உதாரணமா நீங்க சர்ச் பண்றீங்க ஐபோன் பத்தி சர்ச் பண்றீங்க, ஐபோன் வாங்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட வெப்சைட் வரும், அதுவும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், SEO சொல்லும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். பின்னால யான்சர் பேசுவாரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதை சர்ச் பண்ணும் போது மேல அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அட்னு சொல்லி வரும், அதுவும் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளடங்கக்கூடிய விஷயம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், இடையில போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் காரணம்னு சொன்னால் நான் இந்த இடத்துல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது. ரைட், அந்த அதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். பாருங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஸ்பான்சர்ட்னு சொல்லி காட்டுது இல்லையா, இந்த ஸ்பான்சர்ட்னு காட்டும் போது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க AI கோர்ஸ் சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இவரை எல்லாருக்கும் தெரியுமாய்க்கும் நாஸ் என்ற ஒரு விஷயம், அதாவது யூடியூப்ல ஃபெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல வந்து ஃபெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர். எனிவேஸ், இப்போ உதாரணமா இந்த இடத்துல நான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி why am I seeing this ad நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதுல எங்களுக்கு காட்டும் ஏன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது அப்படின்ற விஷயம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி 21 ஏஜ்
மேல இருக்கிறது. அதே மாதிரி பிரைமரி லொகேஷன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எங்களை அதாவது டார்கெட் பண்ணி போட்டுருக்கிறாரு. அதனால எனக்கு காட்டிக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான கொஞ்சம் இண்டஸ்ட்ரி இருக்கிறதால டேட்டா அனலிஸ்ட் சம்பந்தமான மாஸ்டர் ஏஐ இன் 30 days அந்த கோர்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எனக்கு காட்டிக்கொண்டு. ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நாங்க கொண்டு வருவோம். சரி, நான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரேடியோக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் சோ லட்சக்கணக்கு கேட்பாங்க. அதே மாதிரி டிவிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது நீங்க ரோட்ல இருக்கக்கூடிய பெரிய பேனர் அடிச்சிருப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு சும்மா நீங்க போயிட்டு கேட்டு பாருங்களேன், இந்த இடத்துல நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கணும், எவ்வளவு அடிப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு 2-3 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. சும்மா அது இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஆனா டார்கெட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்லையா, மெஷர் பண்ண இயலுமா இல்லையா, மெஷரபிள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. மெஷரபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க மார்க்கெட் பண்ணும்போது இன்றைக்கு எத்தனை ஆடியன்ஸுக்கு ரீச் ஆச்சு, அது எத்தனை பேர் கண்டெக்ட் பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட்டை வாங்கி இருக்கிறாங்க என்ற விஷயத்தை வந்து மெஷர் பண்ணி கொள்ளலாம். சோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை தாண்டி. அதே மாதிரி குயிக் எக்ஸிகியூஷன் சொல்லி வரும்போது உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் பண்ண, நாளைக்கு ஒருத்தரை ஹையர் பண்ணணும் ஒரு ஜாபுக்கு. சோ இன்றைக்கு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி நாளைக்குள்ள ஹையர் பண்ணி முடிக்கலாம். குயிக் எக்ஸிகியூஷன் இது வந்துட்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இயலாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன செய்யணும், ஜாப் கொடுக்கிற கம்பெனி, அதாவது நீங்க என்ன செய்யணும், அவங்கள வந்து சந்திக்கணும், எம்ப்ளாயிஸ் இருக்கிற இடத்த போய் அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும், இமெயில் அனுப்பணும், அப்படியான நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ப்ராடக்ட்டை நாளைக்கு உங்களுக்கு விற்கலாம். அப்படியான ஒரு ஹை லெவல் ஸ்கில் ஒன்று தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஹை என்கேஜ்மெண்ட் இருக்கும், ரைட்? அதாவது எல்லாருமே இப்ப அதாவது எங்க பீப்பிள் இருக்கிறாங்களோ அங்கே போய் தானே ப்ராடக்ட்டை விற்கணும். உதாரணமா காட்டு பகுதியில் போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல நீங்க கடை ஒன்று போடுவீங்களா? இல்ல தானே? அப்ப அதே மாதிரி வந்து எங்க சோசியல் மீடியால பீப்பிள் இருக்கிறாங்க, எங்கட மக்கள் இருக்கிறாங்க, கூகுள்ல இருக்கிறாங்க, யூடியூப்ல இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, லிங்க்டின்ல இருக்கிறாங்க. சோ அங்க போயிட்டு நாங்க என்ன செய்யறோம், எங்கட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றோம். சோ ஹை என்கேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும், ஹை இன்டராக்டிவிட்டி ஒன்று அங்க எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். சரியா டார்கெட் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள சரியா டார்கெட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். சோ சிலவங்க நினைச்சிருப்பாங்க போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி FB-ல போடுறது அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உண்மையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு பார்ட் தான். ஆனா அதை தாண்டி டீப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது என்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ அதுல வந்து லிமிட்லெஸ் ஆடியன்ஸ், நீங்க ஊருக்குள்ள ஒரு ப்ராடக்ட்டை விற்க போறீங்கன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற மக்களை மட்டும்தான் உங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், முழு உலகத்தையும் டார்கெட் பண்ணலாம். ஆடியன்ஸ் இஸ் வாய்ஸ், பெரிய ஆடியன்ஸ் உங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் அட்வர்டைஸ்மெண்ட் நிப்பாட்டலாம், எப்ப வேணும்னாலும் ரன் பண்ணலாம், வேண்டிய பட்ஜெட் போடலாம். உங்கள்ட்ட சல்லில்ல இவ்வளவு தான் இருக்கா, 1 லட்சம் தான் இருக்கா, அதுக்குரிய டார்கெட் பண்ணி அதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணலாம். சோ இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மாதிரி இல்லன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ இந்த இடத்துலயும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் உடைய இதையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஹை டிமாண்ட் ஜாப் இருக்குது, கிரேட் சேலரி இருக்குது, ஃப்ரீலான்சிங் செய்யலாம். உங்களுக்கு இதை படிச்சீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்கில்ல நல்லா வளர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஃப்ரீலான்சிங் செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும், அந்த நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்வீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி கொடுத்து நீங்க சர்வீஸ் சார்ஜ் எடுப்பீங்க. அல்லது உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ரிமோட் ஒர்க் இருக்குது, கம்பெனிஸ் நிறைய ஹையர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ இது சம்பந்தமா நௌசர் பேசுவாரு, ரைட்? நிறைய ஹையர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் வீட்டில இருந்து கொண்டு. இப்படி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபிளெக்சிபிள் லேர்னிங் என்ற விஷயம் வந்து ஃபிளெக்சிபிள். உங்களுக்கு யூடியூப்ல போனாலும் படிக்கலாம், எங்கேயுமே இந்த டிமாண்ட். அதாவது முதலாவது விஷயம் நீங்க என்ன செய்யணும், ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சு அதுக்குரிய பாத்தை உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு பின்னால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதா, என்ன வந்தாலும் கூட உங்களுக்கு இன்டர்நெட்ல தாராளமாக ரிசோர்சஸ் இருக்குது படிக்கிறதுக்கு, அவங்களுடைய ஸ்கில்ல வளர்த்து கொள்றதுக்கு என்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்தை வந்து எங்களுக்கு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் என்று கூட சொல்லலாம். சோ பிகாஸ் we are posting our posters or videos in the internet, through the internet ஊடாக தான் நாங்க என்ன செய்றோம், அதை போஸ்ட் பண்றோம். சோ அதனால இன்டர்நெட் மார்க்கெட்டிங் என்ன சொல்லலாம், ஃபாஸ்ட் growth. இது ஒரு ஃபாஸ்ட் growing இண்டஸ்ட்ரி, வேற இண்டஸ்ட்ரி மாதிரி இல்ல. டிஜிட்டல் இன்றைக்கு எல்லா கம்பெனிஸும் உலகத்துல நடக்கிறதே பிசினஸ் தானே, உலகத்துல நடக்கிறதே பிசினஸ். இந்த பிசினஸ் எல்லாமே இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்குது, ஃபாஸ்டா growth ஆகுது. நீங்க பாருங்க, இன்றைக்கு சொன்ன எழுதி வைங்க, இன்னொரு 5 வருஷத்துல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டினுடைய டிமாண்ட பாருங்க, ரைட்? டிமாண்ட பாருங்க. பிகாஸ் ஸ்ரீலங்கால இன்னும் அவ்வளவு ஹை லெவலுக்கு வரல, ரைட்? இப்பதான்
இப்படித்தான் வளர்ந்து கொண்டு வராங்க. அதுக்குள்ள நீங்க கட்டாயமா ஓ லெவல் செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி. நீங்க என்ன துறையில என்ன ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் பிரச்சனை, என்ன வயசுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள்ட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு ஸ்கில் வந்து இருந்தே ஆகணும் என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இதுக்கு பின்னால இந்த கிராஃபிக் டிசைன் சம்பந்தமா சில விஷயங்களை வந்து அன்சாஃப் செய்றவங்க பேசுவாங்க. ஓகே, அன்சாஃப் சார். Oh, yes, right. Assalamu alaikum and good evening. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது அதில் கிராஃபிக் டிசைனிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. கிராஃபிக் டிசைனிங் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய முடியாது. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்றை போடுறதா இருந்தாலும், இன்ஸ்டாகிராம் போன்ற இதில் போடுறதா இருந்தாலும், நாங்கள் நல்ல முறையில் ஒரு அட் ஒன்றை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கிராஃபிக் டிசைனிங் நாலேஜ் ஒன்று ரொம்ப கம்பல்சரியாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த குறுகிய நேரத்தில், எனக்கு வழங்கப்பட்ட இந்த குறுகிய நேரத்தில் ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனிங்கில் என்னெல்லாம் சாத்தியமாக இருக்குங்கிறத ஒரு சில விஷயங்களை நாங்கள் தொட்டு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரைட். என்னோட ஸ்க்ரீனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஸ்கேன் பண்ணி இருக்கக்கூடும். சில நேரம் நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கிற நேரம் சில தவறுகள் காரணமாக இப்படியான ஒரு ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கிடைச்சிடலாம். இந்த ஃபோட்டோ நாங்கள் தேவையான வீசிட முடியாது, ஏன்னா வேறு ஃபோட்டோ இல்லாமல் வைக்கலாம். இந்த ஃபோட்டோ எப்படி என்ஹான்ஸ் பண்ணி திரும்ப எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி எடுக்கிறத நாங்கள் குயிக்காக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரே ஒரு கமாண்ட் தான் பார்த்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா வந்து இதில் மேலதிகமாக இதை நாங்கள் செய்யணும்னா, நம்ம இதில் காப்பி ஒன்று எடுத்து போட்டோம் காட்டுறதுக்காக. மேலதிகமாக இந்த ஃபோட்டோ நாங்கள் செய்யணும்னு சொன்னால் சின்ன ஒரு வேலை தான் செய்யிருக்குது. ரெண்டு கொடுத்துட்டா இந்த ஃபோட்டோ வந்து நார்மலான குவாலிட்டிக்கு வந்துடும். இப்படி இந்த ஃபோட்டோ நாங்கள் இப்படி ஆக்கிக்கொண்டோம். அப்போ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எங்களுக்கு சிக்கல்களை கொடுக்கும். ஆகவே அதை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நாங்கள் பெரிய ஃபோட்டோ எதுவும் போடையில் குயிக்காக வேலையை செஞ்சு முடிச்சோம். ரைட். இப்போ இன்னொரு உதாரணம், இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது அண்டர் எக்ஸ்போஷன் சொல்கிறது. அதாவது கேமராவில் உள்ள சின்ன ஃபோட்டோ அது எங்கள் தவறு காரணமாக இப்படி வந்துடலாம். இது நைட் வியூ மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபோட்டோ நாங்கள் குயிக்காக என்ஹான்ஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஈவினிங் டைம் ஒன்று தான் அது. ஆனால் நாங்கள் பார்க்குற நேரம் அது நைட் வியூ மாதிரி இருந்துச்சு. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல கேமராவில் நல்ல குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை எப்படி வேணாலும் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இருட்டான பரவாயில்ல, வெளிச்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த மனிதனை பாருங்கள், இவரை நாங்கள் சின்ன மாடிஃபிகேஷனுக்கு உட்படுத்த போகிறோம். ஒரு தொப்பையை நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம். அப்போ மாடல்ஸ் இதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி இப்படி எடுக்க வேண்டிய. அப்போ இப்படி இருந்தவரை நாங்கள் இப்படி தொப்பையோட இருந்தவரை ஸ்மார்ட் ஆகி. ரைட். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இந்த ஷல்வார் சேல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே டிசைன் ஷல்வார் 4 கலரில் வரும். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரே லேடி அந்த ஷல்வாரை 4 நிறங்களில் போட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. ஆனால் அது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதை நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் தான் செய்ய போகிறோம். நாங்கள் ஜூம் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணுறோம். ரைட். இதை செய்யும்போது எங்களுக்கு அந்த உடுத்திருக்கிற அந்த லேடியோட முகமல் நீளமாக மாற மாதிரி இருக்கும். நோ ப்ராப்ளம். அதுக்கு வேறு சொல்யூஷன் இருக்குது. ரைட். நான் வேகமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக அவசரமாக செஞ்சு காட்டுறேன். அப்போ இப்படி இருந்த சிவப்பு சல்வார் இப்படி நீல நிறமாக மாறிச்சு. அப்படி எந்த நேரத்துக்கும் நாங்கள் மாற்றிட்டு பிரிண்ட் எடுக்க முடியும்.
அப்போ மார்க்கெட்டிங் சைடில் பார்க்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த எடிட்டிங். ஓகே, இது தவிர நாங்கள் வெக்டர் எடிட்டிங் ஒன்று சொல்லுவோம். வெக்டர் எடிட்டிங்கில் என்னெல்லாம் செய்யலாம் ஷோர்ட்டாக நாங்கள் அவசரமாக பார்க்க போகிறோம். வெப்சைட்டுகள் மாதிரியான விஷயங்களுக்கு பட்டன்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? டவுன்லோட் பட்டன். எப்படி குயிக்காக பட்டன்ஸ் உருவாக்கலாம் வெப்சைட்டுகளுக்கான பட்டன்கள் கிறிஸ்டல் பட்டன் சொல்லுவோம். ரைட், இது அப்படி இருக்கிறதுக்கான நாங்கள் இன்னொரு விஷயம் பார்ப்போம். ரைட், ஃபுட்பால் ஒன்று நாங்கள் ஏதாவது பீஸ் ஜாயின் ஆகிட்டு ஃபுட்பால் ஒன்று செஞ்சு. ரைட், இந்த மாதிரி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்கள் வந்து ஆஹ், ஆஹ், நாங்களே ட்ரா பண்ணி சில விஷயங்களை போட வேண்டி வரும். இதுக்கு நான் படங்கள் தேடாமல் சில விஷயங்கள் நாங்களே செஞ்சு போட வேண்டி வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குயிக்காக வரைஞ்சு போடலாம். இதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை. இதுக்கு சில ஃபீச்சர்களை பயன்படுத்தி குயிக்காக அந்த இதில் இது பண்ணி போடலாம். நான் நினைக்கிறேன் டைம் ஓவர்னு சொல்லி இது Hello, good evening, everyone. Hi, everyone. Good evening. எஸ் சார், I'm குட் now. ஈவினிங். எல்லாரையும் மியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த All right. ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு பேசியல் மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே சார். Okay. இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மிஸ்டர் மஃபாஸும் அடுத்த லெக்சரும் எப்படி என்று இந்த மாதிரி கோர்ஸ் எப்படி இது போகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் போகுதுன்னு இருந்தாங்க. ஸோ நான் வந்து நௌசர், மை நேம் இஸ் நௌசர். நான் வந்து எம்எஸ்சி இன் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் ரீசர்ச் செஞ்சுட்டு இருக்கிறேன். பிஹெச்டி கேண்டிடேட் உண்டு. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து இதில் வந்து கன்சியூமர் பிஹேவியர் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். இந்த கன்சியூமர் பிஹேவியர் சம்மந்தமான ஸ்லைட்ஸை இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஐ ஹேவ் ஒன்லி 10 minutes டைம். ஸோ இந்த டைம் உள்ளுக்கு நான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், present my screen. Hold on a second, let me share the screen. So everyone can see my screen, I think. ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த பாருங்க.
ஆல்ரைட், இப்போ நீங்க இந்த ஹெட் வந்து பாத்தீங்க. இந்த ஹெட்ல பாருங்க என்ன மாதிரி உங்களுக்கு இமோஷன் இவங்க இந்த ஹெட் செஞ்சுக்கிறாங்க வந்து கொக்கா கோலா வந்து செல் பண்றதுக்கு. இந்த ஹெட்டை வந்து அவங்க ரன் பண்ணலாம், டிவியில் ரன் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்ம்ஸில் ரன் பண்ணலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லாட்டி எக்ஸ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணலாம், இல்லை டிக்டாக்ல ரன் பண்ணலாம், எதுலையாவது ரன் பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து இவங்க வந்து சொல்றாங்க, இதோட இமோஷன்ஸை கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் இருந்தாலும் என்னோட கொக்கோ கோலா தான் பெஸ்ட் என்ற இமோஷன்ஸை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த எட்டை செய்ய போக்கல இதில் உள்ள மியூசிக்கை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, இதில் உள்ள வீடியோ கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, இதில் என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் வரணும் என்று எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இதை கண்டென்ட்டை செய்கிறதுக்கு முதல்ல இதை எப்படி செய்கிறேன், யாருக்கு செய்கிறேன், என்ன மாதிரி செய்கிறேன்றதை நீங்கள் படிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் வீடியோ. Right. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க பார்த்தோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேர்ல்ட் இருக்கிற ஃபேமஸ் பிராண்டோட தான் இது. இது என்ன மாதிரி பிராண்ட்னா இது நைக்கி பிராண்ட் வந்து யாருக்கும் தெரியாத ஒருத்தருமே இல்லை. ஸோ இந்த நைக்கி பிராண்டை வந்து ஒரு அட்டை கிரியேட் பண்ணுறதுனாலும் ஒரு ஹியூமன் தான் கிரியேட் பண்ணிப்பாங்க. இது ஏஐ ஜென்ரேட்டட் இல்லை, டோட்டலாக ஏஐலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருந்தாலும் இது ஹியூமன் ஜென்ரேட்டட் அட் உண்டு. ஸோ இந்த அட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, இட்ஸ் ஷார்ப் அண்ட் இட்ஸ் ஸ்போர்ட்டிவ் அண்ட் இட்ஸ் கனெக்டிங். அதாவது இது ஷார்ப்பாக இருக்குது, இந்த ஷூஸ் ஸ்போர்ட்டிவாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது, அண்ட் இட்ஸ் கனெக்டிங் டு த பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ், இந்த மாதிரி கிரியேஷன்ஸ், இந்த மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு எடுக்கணும் என்று கேட்டாக்கா நீங்கள் கட்டாயமாக கன்சியூமர் பிஹேவியர் ஸ்டடி பண்ணணும். இந்த கன்சியூமர் பிஹேவியரை ஸ்டடி பண்ணி இப்போ அதுக்கு பிறகு வந்து மிஸ்டர் பஃபாசர் டே இருக்கட்டும், மற்ற லெக்சர்ஸ் டே இருக்கட்டும், அவங்க படிச்சு தர அந்த டூல்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண போக்கில் உங்களோட கண்டென்ட்டும் இதே கண்டென்ட்டுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ வை லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? வை டு யூ வாண்ட் டு லேர்ன்? எதுக்காக வேண்டி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு கேட்டாக்கா, பிஸ்னஸ் ஆர் மூவிங் ஆன்லைன். பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து காலத்தில் மாயில எல்லாமே ஆன்லைனில் மூவ் ஆகுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ், மெஷரபிள் அண்ட் டார்கெட்டட். அதாவது டார்கெட் பண்ணி மெஷரபிள் காஸ்ட்ல குறைஞ்ச செலவுல கூடிய ஆட்களை எடுத்து பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இல்லாட்டி மாதிரி இருந்தால் டிவியில் ஆட் போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு லட்சக்கணக்கு எடுப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு அந்த ஏரியா உள்ள சின்ன ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, ஸோ அந்த ஏரியாவுக்குள்ள ஆட்களுக்கு மட்டும் நீங்கள் ரீச் ஆகிறேன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உள்ள பெய்டு எட்டை யூஸ் பண்ணி, இல்லை பெய்டு இல்லாமல் சரி உங்களோட கண்டென்ட்டை வந்து கன்சிஸ்டன்சியாக பில்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி தான் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணுறீங்க. ஹை டிமாண்ட் கரியர். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, ஃபார்மசி, மெடிசின், ஃபுட், வாட் எவர், எனி பிஸ்னஸ், they need a digital marketer. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரும் ஒரு ஏஐ இன்டெலிஜென்ட்டும் இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் இல்லாத பிஸ்னஸ் இல்லவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே இது மூணும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டு கட்டாயம் மூணும் டிஜிட்டல் மார்க்கெட் இருந்தால் தான் விற்கலும், இல்லாட்டி அவங்களுக்கு விற்கலாம். இப்போ மாதிரி இல்லை. மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர் இருந்தாங்க, இப்போ இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டை ஏஐ டெக்னீஷியன், ஏஐ இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி தான் இப்போ தேவை. ஏன்னா ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன், இட்ஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஆஸ் அ கரண்ட் ட்ரெண்ட், ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்களுக்கு வந்து ஹைலி பெய்ட், அதே நேரத்தில் நல்ல சேலரி ஒன்று கிடைக்குது, உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிக்கும், ஃபன் ஆகிக்கும், அண்ட் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஃபன், ஃப்ளெக்சிபிலிட்டி. மற்ற வந்து டைம்ஸில் பார்த்தா உங்களுக்கு ரிமோட்டில் ஒர்க் பண்ணலும், ஃப்ரீலான்ஸ் ஆகிக்கலும், அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீங்கள் நல்லா படிச்சீங்களோ உங்களோட கெரியர் ஓகே, நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேன்ஸோட பேசி உங்களுக்கு நீங்கள் கண்டெக்ட் எடுத்தீங்களோ அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கன்னு தந்தாலும் உங்களுக்கு மென்ட்லி ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் 20,000 ரூபா 30,000 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா போஸ்டோட செஞ்சு அவங்களோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்தாலும் மாதம் 20,000-30,000 ரூபா ஒரு பிஸ்னஸ்லேருந்து எடுக்கணும். தட்ஸ் மினிமம் 20,000 to 30,000. ஓகே, வீட்டில இருந்து சம்பாதிக்கணும். ஸ்ட்ராங் கெரியர் பாத்.
அதாவது SEO, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, சோஷியல் மீடியா எல்லாம் இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கெரியர் பாத்ஸ் அப்படிங்குது. என்ன கேட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவங்களே தான் ஹையர் பண்ணுவாங்க, வேற யாரும் இல்லை. நீங்க பேசுறதும் நீங்க இந்த நாலேஜ் எடுக்கிறதும் தான் முக்கியம். Alright, the importance of consumer behavior. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னத்துக்கு உதவுது, கன்சியூமர் பிஹேவியர் என்னத்துக்கு நீங்க வந்து முக்கியம் என்று பார்த்து கேட்டாக்கா, ஏண்ட லெசன்ஸ் இதுல வந்து மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் செல்லிங் ப்ராடக்ட். உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு சாமானத்தை எடுத்த வித்தம் என்று இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு விற்கிறது மட்டும் இல்லை, யாருக்கு விற்கிறோம், எப்போ விற்கிறோம், எப்படி விற்கிறோன்னு, என்ன மாதிரி பேக்கேஜிங்ல விற்கணும், எந்த கலர் அவங்களுக்கு பிடிக்கும், எந்த டைம்ல அவங்க இந்த ப்ராடக்டை வாங்குவாங்க, எப்படி அவங்கள வாங்க வைக்கிறது, என்ன மாதிரி ட்ரிக்கி பண்ணலாம்ன்றது எல்லாத்தையும் படிக்கிறது வந்து கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் பிஹேவியர் வந்து டோட்டலாக வந்து பிரெயினோடையும் சென்சரோடையும், அது ஹியூமன் சென்சஸ் இருக்குது. அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து எங்களுக்கு கண்ணால பார்க்கலும், காதால கேட்கலும், உணர்ந்து பார்க்கலும், தொட்டு பார்க்கலும், ஓகே, ஃபீல் பண்ணலும், உணர்ந்து தொட்டு பார்க்கலும், ஒன்று ஸ்மெல்ஸில் பார்க்கலும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலும். ஸோ தெர் இஸ் 5 இது சென்சஸ், ஹியூமன் சென்சஸ். இந்த ஹியூமன் சென்சஸ் 5ஐயும் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது கன்சியூமர் பிஹேவியர்ல. ஓகே, இந்த கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து அப்போ எந்த கலர் கொடுத்தா எந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி அவங்களோட வந்து அந்த அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கவர் பண்ணுறோம்ன்றது கன்சியூமர் பிஹேவியர்ல உங்களுக்கு படிக்கணும். ஸோ பிஃபோர் லேர்னிங் மெட்டா வந்து கட்டாயமா படிக்கணும். மெட்டால எப்படி ஹெட் ரன் பண்றேன், டிசைன் பண்றேன், எப்படி SEO, என்ன டூல்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் கிளாஸ்ல கட்டாயமா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா ஆனா பட் யூ மஸ்ட் நோ கஸ்டமர் உங்களோட ப்ராடக்டை பத்தி என்ன யோசிப்பாங்க, அவங்க என்னத்தை உங்கள்ட்ட இருந்து விரும்புறாங்க, நான் என்னத்தை எப்படி எந்த கலர்ல என்ன மாதிரி எந்த டைம்ல என்ன மாதிரி என்ன டிசைனை என்ன மாதிரி பேசணும் ஆட்களோட. என்னுடைய கஸ்டமர் கம்யூனிகேஷன்ன்றது அது டூல், இது எப்படி பேசணும்ன்றது கன்சியூமர் பிஹேவியர். இது ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்டான இது. பேசுறதுக்கு பாவிக்கிறது மைக், ஆனா எப்படி பேசணும்ன்றது யோர் பிரெயின், யூ ஹேவ் டு லேர்ன். தட்ஸ் தி திங், தி கன்சியூமர் பிஹேவியர் யூ ஹேவ் டு லேர்ன். Then without the knowledge the strategy will fail. All right, why this course is this course is your opportunity. எதுக்காக இந்த கோர்ஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒன்று தியரிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று கிடைக்குது, ரெண்டாவது வந்து நீங்க கெயின் பண்றீங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில். எப்படி ஒரு ஹெட்டை ரன் பண்றேன், எப்படி டிசைன் பண்றேன், எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றேன், எப்படி அனாலிட்டிக்ஸ் பண்றேன் என்றது டோட்டலாக தியரியில படிச்சுட்டு போக்கல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இப்பாரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்னோட மற்ற லெக்சரர். ஓகே, அந்த லெக்சரர் வந்து இது எப்படி இந்த நீங்க படிச்ச படிப்பை வந்து எப்படி நீங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்ல கொண்டாரு, எப்படி ஒரு பிராண்ட்ல வந்து பிராண்ட் ஒன்று வந்து உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. உங்களே ஒரு பிஸ்னஸ்ல உங்களே கூப்பிட்டு உங்களை வந்து பொசிஷன் ஒன்றில் வைக்கிறையா இருந்தாலும், இல்லை நீங்க இன்னொரு பிஸ்னஸ் கூட்டு இருந்து வேலை செய்யறேன்றாலும், அவங்க உங்கள்ட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிராண்டை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பிராண்டை பில்ட் பண்ண மேலா, அந்த பிராண்டுக்கு வந்து சேல்ஸை கொண்டு வர மேலா. அப்போ அந்த சேல்ஸை கொண்டு வரேன்டா அந்த அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய கஸ்டமரை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து முக்கியம் கட்டாயமாக. ஏன்னு கேட்டாக்க இந்த கோர்ஸ் வந்து டோட்டலி டிஃபைன்ட் ஆகி இருக்குது, டோட்டலி ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகி இது. ஒரு கஸ்டமர் என்ன திங்க் பண்ணுவாங்க, எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி அவங்கள ட்ராக் பண்ணுறேன், எப்படி அவங்கள டார்கெட் பண்ணுறேன், எப்படி அவங்கள வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்க வைக்கிறேன், பட் இன் எத்திக்கல் வே. ethical and வந்து தொழில் தர்மம் என்று. You can't sell the product like illegal product, but in a legal product நீங்க வந்து ethical wayல வந்து எப்படி நீங்க வந்து brain sensors யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்கன்றது தான் நீங்க பார்ப்பீங்க. ஸோ நெட்வொர்க் வித் பியர்ஸ் அண்ட் மென்டர்ஸ், அதாவது இதுல வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் ட்ரைனிங் உண்டும், பியர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் வந்து இந்த முதல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளையிலும், ப்ளஸ் வந்து இதுல வந்து ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ தட் திங்ஸ் மிஸ்டர் Mafaz would explain you earlier. Okay, and இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு கேட்டாக்கா உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஐ கேன் டூ தட் என்று வரும். அந்த கான்ஃபிடென்ட் கட்டாயமாக உங்களுக்கு வரும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகல. ஸோ
அதுலயே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது ஒன்று பண்ணேன். ஸ்டார்டிங்கே நான் பண்ணேன் வந்து என்னன்னு கேட்டாக்க ஒரு வீடியோ ஒன்று காட்டினேன். 2 வீடியோஸ் காட்டினேன். 2 அட்ஸும். இந்த 2 அட்ஸும் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நீங்க பார்த்தீங்க. அதாவது ஒரு கஸ்டமர்ட வந்து கொக்கா கோலான்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு விருப்பம் வர மாதிரி அவங்க அந்த அட்டை பண்ணியிருந்தாங்க. நைக்கின்னு பார்த்தா அதில் ஒரு 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 பிராண்ட் இமேஜை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்டையர்லி இந்த கோர்ஸ் வந்து கன்சியூமர் பிஹேவியர் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்டை தந்தாலும் அதில் டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிச்சி டார்கெட் ஆடியன்ஸில் அதை வாங்கக்கூடியவங்களை கண்டுபிடிச்சி அவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் என்றது படிக்கிறது தான் இந்த டோட்டல் என்டையர் கோர்ஸ். இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிக்கும், ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும். சின்ஸ் ஐ எம் டேக்கிங் திஸ் கோர்ஸ், நான் வந்து இதை பற்றி ரீசர்ச் பண்ணியிருக்கிறேன், சப்மிட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து பிஹெச்டியும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னால் ஏழுமான ஃபுல் எஃபர்ட் வந்து இப்போ ஏற்கனவே நான் இன்னொரு லாஸ்ட் பேஜ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணி நான் செஞ்சுட்டு போகிறேன். நான் ரீசென்ட்லி தான் இந்த கேம்பஸோட ஜாயின்ட் ஆகினேன். ஸோ அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஹேவ் அ வெரி ப்ரோக்ரஸ். அவங்களுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் உண்டு இது. ஸோ அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் உள்ளவங்களும் இப்போ 200 பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு கனவோட தான் வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படியாவது ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் உண்டா, நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் உண்டா ஆகணும், இல்லை என் ப்ரொடக்டை விற்கணும், இல்லை நான் எனக்கு வந்து இல்லை நான் என் ஒரு கம்பெனி ஒன்று இல்லை ஜாப் ஒன்றுக்கு போகணும் எக்ஸிக்யூட்டிவா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா. ஸோ அப்படியான ஜப்புக்கு போக்கல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அந்த டெலிவரி பண்ண போகலாம். நீங்கள் அந்த பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு அவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஒரு பொஸ்ஸுக்கு சேலரி கொடுக்குறேன்டா, இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ்ல செய்கிறேன்டா, அந்த ஜப்பை தாரவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸை டெலிவரி பண்ணுறேன்டா, ஆஸ் அ மார்க்கெட்டை இந்த ட்ரெண்ட்ல இப்ப எப்படி இருக்கிறது அப்ப வந்து நீங்க அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரெண்ட் உள்ள லெக்சர்ஸோட ஸ்டடி பண்ணா தான் உங்களுக்கு படிக்கணும். பழைய காலத்து பழைய ட்ரெண்ட்ல உள்ள ப்ரொஃபஷனல் லெக்சர்ஸோ என்ன என்ன மாதிரி படிச்சா உங்களுக்கு வந்து அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ரெசிவ் ஆகிக்காது, அது பாசிட்டிவாக இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டோட மார்க்கெட்டிங் ட்ரெண்டோட போயிட்டு அந்த இடத்துல பொசிஷன் எடுத்து உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமாയിരിக்கும். ஏன்னா ரிசல்ட்ஸும் வராது. ஐடோன்ட் பட் ஸோ இந்த டீம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற டீம் வந்து என்ஐபிடி கேம்பஸில் இருக்கிற டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏஐ ட்ரெண்டோட உள்ளவங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ், உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ஆகிக்கும், டீச்சர்ஸ் ஆகிக்கிட்டும், மோட்டிவேஷன் டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் வுட் பி டிஃப்ரெண்டான மோட்டிவேஷன்ஸ் இருக்கலாம். பட் இது நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், இது கரெக்ட் கோர்ஸ் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தட்ஸ் வாட் ஐ கேன் கேரண்டி யூ. ஓகே, தட் வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த். இதோட ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கு மேலே ஸ்டடி பண்ணவும், இதே நேரத்தில் இருக்கிறதை விட நாலேஜை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று எடுத்து செய்யலாம். ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் அவனோட பொறுத்து. ஸோ தே வில் பி ஹாப்பி அண்ட் யூ ஆல்சோ வில் பி ஹாப்பி நீங்கள் இருக்கிற பொசிஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் then you have to understand the consumer. Second, you understand the practical knowledge, how to use the designing part and how you will design. Before நீங்க வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு படிக்கிறீங்க, அதே மாதிரி அதை டிசைன் பண்றீங்க, அதே மாதிரி அதை அட்டை வந்து அட் பண்ணி ரன் பண்றீங்க. இதை அட்டை ரன் பண்ணிட்டு அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. அந்த இன்சைட்ஸையும் நானும் சொல்லி தருவேன், மிஸ்டர் மஃபாஸும் சொல்லி தருவார். ஸோ என்டையர்லி இட்ஸ் லைக் அ நட்ஷெல்ஸில் சொல்ல போனால் ஒரு டோட்டல் ஹாலிஸ்டிக் வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரன் பண்ணிட்டு போகணும். உங்களோட சொந்தமான பிஸ்னஸாக இருந்தாலும், ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஹைரிங், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், you can do that, you can prove that, you can speak to your boss and then you can tell that I can do, அதாவது உங்களுக்கும் இது செய்யலாம், இந்த மாதிரி ரிசல்ட்ஸை கொண்டு வரலாம்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து அவங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியரை கம்ப்ளீட் பண்ண போகல, நான் வந்து முக்கியமான ஏஐ டூல்ஸை வந்து நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தோஸ் ஏஐ டூல்ஸ் வந்து சிலது பே பண்ணுறதுக்கு, சிலது பே பண்ணாததுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது. ஸோ அதே உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் சம்மந்தமான ரிலேட்டடான ஏஐ டூல்ஸை தான் நான் சொல்லித்தருவேன். தட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ப்ளஸ் இதை விட மேலே என்ன உங்களுக்கு ஸ்டடி பண்ணலாம், வேறு என்னென்ன ஏஐ டூலில் என்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றது நான் சொல்லித்தருவேன்.
So entirely this course would be helpful for you and benefit for you. So Mr. Any questions, team? ஓகே சார் தேங்க்யூ சார் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கன்சியூமர் பிஹேவியர்ன்ற பார்ட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணுமென்ற விஷயத்தை வந்து நௌசர் சாருடைய இந்த சின்ன ஒரு செஷனில் இருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எனி மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு கஸ்டமருடைய பிஹேவியர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னு சொன்னால் யூ கான் செல் யுவர் ப்ராடக்ட். அதுதான் கன்க்ளூஷன் சாருடைய அந்த செஷனில். எனிவேஸ் நாங்கள் கூகுள் அட்வர்டைஸிங் என்று சொல்லி வரும்போது எங்களோட மிஸ்டர் ஸ்ரீஹான் சார் அவங்க உங்களுக்கு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. அதே போல் மெட்டா அட்வர்டைஸிங் நான் கைட் பண்ணுவேன். நான் வந்து கடைசியாக பேசுவேன். ஸோ கட்டாயம் வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளும், கடைசி வரைக்கும் செஷனில் இருங்க. அதே போல் சர்டிஃபிகேட்டுடைய விஷயங்கள் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கட்டாயம் செஷன் கடைசி வரைக்கும் இருங்க. மிஸ்டர் ஸ்ரீஹான் சார், Mr. Mafas, could you make a poll here whether I just want to ask them எனக்கு கேட்டுக்கொள்ளணும், did they like are they interested to study consumer behavior, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமா என்றது ஒரு question on my quota. You can now put in your chats, right? உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு ஆசையா இல்லையான்ற விஷயத்தை வந்து chatல குயிக்காக போட்டுக்கொள்ளுங்க நீங்கள். ஸோ எஸ், ஓகே 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 சார் வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர். நிறைய கஸ்டமர்ஸோட எங்கேஜ் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸ் ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு முழு எக்ஸ்பீரியன்ஸையும் அள்ளி கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ வெரி பெர்ஃபெக்ட். ஸோ எங்களோட லாஸ்ட் கிளாஸ்லையும் நாங்கள் பார்த்துருந்தோம் வெரி பெர்ஃபெக்ட் செஷன்ஸ். ஸோ உங்களுக்கும் ஜாயின் பண்ணி படிக்கலாம் என்ற விஷயத்தை சார் மிச்சம் பேர் எஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. டெஃபினெட்லி they will study from you. Okay sir. Thank you students, thank you very much. See you in the class. Okay, yes, okay thank you sir. Sir Rehan sir, now you can start your session. So you have only 10 minutes. Okay, thank you. Okay sir, your screen is visible now. Hello, my dear students. And voice is clear? Yes, sir. Your voice and screen both are clear now. Okay. Okay. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தந்திருப்பாங்க ஃபாதர். அதே மாதிரி நௌசர் சார் வந்துட்டு உங்களுக்கு நினைச்சுப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தந்திருப்பாங்க. ஓகே தானே? நானும் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு டிபிசி அண்ட் எஸ்இஓ. ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு டிபிசி அண்ட் எஸ்இஓ இது ரெண்டும் வந்துட்டு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உங்களோட ஸ்லைடை கொஞ்சம் பெருசாக கேள்வி சொன்னால் ஓகே ஆகும். ஆமாம், ஷுவர். ஓகே தானே? இந்த ரெண்டு பொசிஷன் வந்துட்டு நல்ல ஒரு ஹை டிமாண்டட் பொசிஷன். ஓகேவா? அப்போ மற்ற பொசிஷனை வந்துட்டு ஹை டிமாண்டட் இல்லையான்னு கேட்டால் மற்ற பொசிஷனை வந்துட்டு நல்ல ஒரு டிமாண்டிங்கிற பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்ப்போம் ஸ்பெஷலைசேஷனாக வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரி பார்ட்டி இது எத்தனை பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங். அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதே மாதிரி தான் பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லி டோட்டலாக வந்துட்டு 5 பார்ட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பார்ட்டி இது. இதில் வந்து பொசிஷன் வந்துட்டு நிறைய இருக்குது. ஓகே தானே? அதை நான் வந்துட்டு ஃபியூச்சரில் பார்ப்போம். ஃபியூச்சரில் இன்றைக்கி நான் வந்து சேர்ப்பேன், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு பார்த்தா வழங்கும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்குதானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம். அதே நீங்கள் அப்படி எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னது ஸ்பெஷலிஸ்டாவோ இல்லாட்டி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ நீங்கள் என்ன செய்யணும் போய்கொள்ளையிலும் உங்களுக்கு சோஷியல் மீடியா வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும் ஃபியூச்சரில் வந்துட்டு இன்ஷால்லா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்டாவோ இல்லாட்டி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ நீங்கள் என்ன செய்யணும் போய்கொள்ள உங்களுக்கு ஏறும். ஓகே தானே? அப்போ இப்போ நம்ம பார்ப்போம், நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்புக்கு போனால் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் சாதாரணமாக
ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த உங்களுக்கு 80,000 இருந்து 1,50,000 வரைக்கும் என்ட்ரி லெவல் உங்களுக்கு என்ன செய்யும் salary வந்துட்டு earn பண்ணிக்கொள்ள ஒரு ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு சார் 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த டிமாண்டை பத்தி. ஓகேதா? ஓகே, இப்போ நாம பார்ப்போம் பிபிசிஎன்ஸ் என்ன. பிபிசிஎன்ஸ் சொன்னா நீங்க எல்லாம் வழங்கிக் கொள்ளணும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர கிளிக்ஸுக்கு மட்டும் பே பண்ண மாதிரி ஒரு ஹெட்டோட வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க ரன் பண்ணி கொள்ள போறீங்க. அதுக்கு முக்கியம் வந்துட்டு நீங்க கன்சியூமர் பிஹேவியர்ஸ் வந்து நல்லா நீங்க செஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானே? அப்ப நீங்க அதை நல்லா வந்துட்டு வழங்கி இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஹெட்டோட வந்துட்டு சரியா வந்துட்டு ரன் பண்ண இயலும். ஓகேவா? அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள் எட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் கன்சோல், கூகுள் மெட்டாடெக்ஸ், இப்படி நிறைய வந்துட்டு டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்றதை தான் நம்ம செய்ய போறோம். இந்த கோர்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். ஓகேவா? வெறுமனே உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலா நாங்க சொல்லி தராம என்ன செய்ய போறோம், மினிமம் வந்துட்டு ஒரு 4 இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தர போறோம். அப்ப அந்த 4 இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க எடுக்கிற ட்ரைனிங்கை வச்சு இன்ஷால்லா நீங்க இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க என்ன செய்ய போறீங்க, வெளியே போறீங்க. அப்ப போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு நல்ல மிட் லெவல் கம்பெனி ஒன்று உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா உங்களுக்கு ஹையர் பண்ண இயலும். ஓகே தானே? இல்லாட்டி நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க கன்சியூமர் பிஹேவியர்ஸ் நல்லா வந்துட்டு வழங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த கூகுள் எட்ஸ் டூல் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே சில டூல்ஸை யூஸ் பண்ணி சில ஏஐ டூல்ஸும் இருக்குது. ஓகே தானே? அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு என்ன செய்யணும், நீங்க கெயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ். இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இம்ப்ரெஷனுக்கு வந்துட்டு எந்த வித சார்ஜஸும் இல்லை. கூகுள் எட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளிக்கு தான் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, சார்ஜ் பண்ண போறாங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட பிசினஸையோ இல்லாட்டி உங்களோட வார கிளைண்ட்ஸோட பிசினஸையோ உங்களுக்கு என்ன செய்யும், டெவலப் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே தானே? அதே மாதிரி எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ். இந்த எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொன்னா எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ் அவங்களும் எங்களை யோசிச்சுக்கொள்ளணும். நீங்க ஒரு மெட்டாவிலையோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு பேப்பர் கிளிக்லயோ வந்து ஒரு ஹெட் ஒன்று ரன் பண்ண கூட நீங்க என்ன செய்யணும், ஒரு பட்ஜெட் ஒன்று வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பட்ஜெட் ஒன்று வந்து ஸ்பெண்ட் பண்ண போறது ஃபுல்லா வந்து டெக்னிக்கலி வந்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க டே டு டே லைஃப்ல. அப்படி நீங்க ஒர்க் பண்ண கூட அந்த பிசினஸ் ஒரு லாங் பீரியட்ல என்ன செய்ய போறோம், ஒரு பொசிஷனுக்கு வரப்போம். ஓகேவா? அந்த பொசிஷனுக்கு நீங்க கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா கன்சியூமர் பிஹேவியர்ஸை வச்சுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, ஓகே இந்த பிசினஸுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கஸ்டமர் நம்ம கொண்டு வரையிலும், என்ன மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ண இயலும் என்கிறத வந்து உங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியர்ஸ்ல வந்து சொல்லி தருவாங்க. அதை யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இயலும். ஓகேவா? இப்ப எனக்கு தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு இங்க கொண்டு போன எனக்கு வந்து செட் பண்ணலாம்னு எனக்கு தெரியும். பட் அதனால எப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் கொண்டு போறது, அதுக்குரிய வே என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம் என்கிறத ஏ டு செட் நம்ம செய்ய போறோம், இதை வந்துட்டு இது பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள் எட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கன்சியூமர் பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி, ஓகேவா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். ஓகே தானே? அவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க இருக்கலாம். அதை உங்களுக்கு என்ன செய்யணும், இது பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்கள நீங்க டார்கெட் பண்ண இயலும். இது மூலமா உங்களோட பிசினஸுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் என்ன செய்யணும், உங்களுக்கு கொண்டு வரும். அதாவது பொட்டான்சியல் கஸ்டமர்மா உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய எடுத்துட்டு வர இயலும். உங்களுக்கு பொட்டான்சியல் கஸ்டமர்னா உங்களுக்கு ரெகுலராக வர போறாங்க. அவங்க அப்படியான கஸ்டமர்ஸ் எடுத்துக்கு வரதுக்கு இந்த பிபிசி அண்ட் எஸ்இஓ வந்துட்டு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே தானே? ஆஃப்டர் நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது இருக்கட்டும், இல்லாட்டி இப்பயில இருந்து ஒரு 6 மந்த்துக்கு பிறகு இல்லாட்டி 1 இயருக்கு பிறகு லேக்ல சம்பாதிக்கணும்ன்ற ஆசை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ஐடி ஃபீல்ட்ல லேக்ஸ்ல நான் சம்பாதிக்கணும், பட் எனக்கு வந்துட்டு கோடிங் நாலேஜ் ஒன்று இல்லை, ஜீரோ கோடிங் சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளும், இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்க என்ன செஞ்சு கொள்ளும் போவே. சரிதானே? உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கூட வந்துட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட வந்துட்டு பொதுவான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுல வந்துட்டு மல்டிபிள் சேனல்ஸ் இருக்குது. லைக் வந்துட்டு சோஷியல் மீடியா கூட வந்துட்டு அது ஒரு சேனல்ல
மெயின் கேட்டகரி. அதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்விட்டர் தான் இப்போ எக்ஸ் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, அப்படி எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. ஓகே தானே? அதே மாதிரி தான் கூகுளில் சர்ச் இன்ஜின்ஸ் எடுத்தாலும் சர்ச் இன்ஜின் வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் கூகுள் மட்டும்தான். பட் கூகுளை தவிர்த்து நிறைய வந்துட்டு ask.com எல்லாம் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் இப்பயும் வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற சர்ச் இன்ஜின் ஒன்று தானே. ஓகே தானே? அப்ராட்லாம் வந்துட்டு askme.com அத்தனை செய்றாங்க, யூஸ் பண்றாங்க. அப்ப அப்படியான இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க? அனலைஸ் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் செய்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி சர்ச் கொரிய வந்துட்டு சர்ச் பண்றாங்க. ஓகே, அதை நீங்க அனலைஸ் பண்றது உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணது தான் இந்த பிபிசி அண்ட் எஸ்இஓ இது ரெண்டுலயும் வந்து நாங்கள் செய்ய போறோம், சொல்லி தர போறோம். ஓகே தானே? இது அவங்களுக்கு பார்த்த வழங்கும் எப்படி வந்துட்டு. ஓகே, இதில் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்றோம் எப்படி வந்துட்டு என் கெரியரை வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றது பார்த்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே தானே? கன்சியூமர் பிஹேவியர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு அது எப்படி எப்படி வந்து சூட்டபிள் ஆகும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பென் ஒன்று தேவை. ஓகே தானே? அவருக்கு வந்து ப்ளூ பென் தேவை. இப்போ அவர் இதை நினைச்ச கண்டிஷன் எனக்கு ஒரு ப்ளூ பென் ஒன்று தேவைப்பட நீங்க என்ன செய்வீங்க, அவரத்தை கொண்டு போய் ஒரு பென்சிலையோ இல்லாட்டி வந்துட்டு வேற கலர் வைக்கிற பெண்ணையோ வந்துட்டு சேல் பண்ண தோங்குறீங்க. அவர் பிஹேவியர்ஸ் என்னன்னு தெரியாம அவர்த்த வந்துட்டு உங்களுக்கு அந்த எட் வந்துட்டு என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. அவரை நீங்க அந்த கன்சியூமரை வந்துட்டு கஸ்டமரா நீங்க என்ன செஞ்சு கொள்ளுறது, கன்வெர்ட் பண்ணி கொள்ள இல்லாம போயிட்டு. ஓகேவா? அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க பெருசெல்லாம் போக தேவையில்ல, பேசிக் சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலே மாஷால்லா நீங்க என்ன செஞ்சு கொள்ளும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு விரையிலும். ஓகே தானே? அதே மாதிரி தான் ரெண்டாவது நீங்க வந்துட்டு என்ன செய்யணும், ட்ரைனிங் பீரியட்லயோ இல்லாட்டி நீங்க வந்துட்டு படிச்சதுக்கு பிறகு ஓன் ஒரு பிசினஸ் ஒன்று என்ன செய்யுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னா இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறது ஒரு பிசினஸுக்கு வேண்டி தான். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஓனா ஒரு பிசினஸையோ இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு பிசினஸையோ நீங்க என்ன செய்யுங்க, ஹேண்ட் ஓவர் எடுங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எஸ்இஓ பண்ணது இருக்கலாம். நீங்க படிச்சதை வந்து என்ன செய்யுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த கோர்ஸ்ல வந்துட்டு படிக்கிறது எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு படிச்சு தர மட்டும் இல்லாம உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தருவோம். ட்ரைனிங்ல நீங்க பிள்ளை விட்டாலும் லைஃப் டைம் சப்போர்ட் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு எனி டைம் நாங்கள் சப்போர்ட் தருவோம். ஓகே தானே? அதே மாதிரி தான் கூகுள் ஆட்ஸ் இருக்குது, மெட்டா ஆட்ஸ் இருக்குது. இதுல ரெண்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சர்டிபிகேஷன் எடுத்துக்கொள்ளணும். கூகுள் ஆட்ஸ்ல வந்து ஃப்ரீயாவே என்ன செய்யணும், நீங்க சர்டிபிகேஷன் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி மெட்டாவோட வந்துட்டு மெட்டா ப்ளூ பிரிண்ட்ல வந்து $40 கட்டி நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு வந்துட்டு சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அதையும் நீங்க எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஜப்புக்கு போகல உங்களுக்கு வந்துட்டு அது ஹை வேல்யூ வருது. ஓகே தானே? அதே மாதிரி நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் என்ற ஒரு டூல் ஒன்று அதை நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், லேர்ன் பண்ணி கொள்ளணும். ஓகே தானே? அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் இன்ஷால்லா பின்னால வந்து நாங்கள் படிச்சு தருவோம் எப்படி ஒரு ஜப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்றது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பொசிஷனுக்கு போனா ஒரு ஜப்புக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ஜப்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் சொல்லி தர போறோம். ஓகேவா? அதை நீங்க வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு படிச்சுட்டு அந்த டூலை வந்துட்டு அப் டு டேட் நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ள இல்லாது, அப்டேட்ஸ் வரப்போல உங்களுக்கு அதை வந்துட்டு செய்ய இல்லாம இருக்கு. உதாரணத்துக்கு கூகுள் அல்காரிதம் வந்துட்டு எவ்ரி 2 இயர்ஸுக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்துட்டு ஒரு 2 இயர்ஸை வந்துட்டு உங்களுக்கு டச் இல்லாம இருக்கும். நீங்க 2 இயர்ஸுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அப்டேட் ஒன்று நீங்க ஒரு எக்ஷனோட நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போல, பட் அந்த எக்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது மேபி. ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யணும், அப் டு டேட்டா வந்துட்டு ஃபுல்லாவே அவங்களோட ப்ராக்டிஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே தானே? A to Z நான் உங்களுக்கு ஃபுல்லா எல்லா டூல்ஸையும் வந்துட்டு எந்த ஒளிவு முறையும் இல்லாம நாங்க என்ன செய்ய போறோம், ஃபுல்லா சொல்லி தர போறோம். அதே மாதிரி நீங்க ஒரு மெத்தாட எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அதே மாதிரி கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் அந்த சர்டிபிகேஷன் அதை நீங்க எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி சிம்ரஸ் இருக்குது, சிம்ரஸ் சர்டிபிகேஷன் எப்படி எடுக்கிறது, A to Z நாங்க என்ன செய்ய போறோம், ஃபுல்லாவே கோர்ஸ்ல வந்து நாங்க என்ன செய்ய போறோம், சொல்லி தர போறோம். இப்போ இது உங்களுக்கு சொல்லி தரலாம், பட் எனக்கு தந்திக்க டைமே வந்துட்டு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் மேல போய் நினைக்கிறேன் நானே. ஓகே, அடுத்து நாம இங்க வந்துட்டு இந்த NIBT கேம்பஸ்ல வந்துட்டு எனக்கு நீங்க என்னத்தை படிச்சு கொள்ள போறீங்க, என்னத்தை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க, லேர்ன் பண்ணி கொள்ள போறீங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு பிபிசி மார்க்கெட்டிங் அண்ட் SEO வெப்மாஸ்டர் இந்த ரெண்டையும் தான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து கவர் பண்ண போறேன். ஓகேவா? கீழே பாருங்க உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிபிசி. பிபிசி என்ற என்ன, அதுல இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் என்ன,
அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி கேம்பெயின் கிரியேஷன், அட் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது, கன்சியூமர் பிஹேவியர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் ஆப்டிமைசேஷன் நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒன்று நம்ம இப்படி வந்துட்டு இது பண்றது என்னது செய்யறது, ஒரு அட் ஒன்று நம்ம இப்படி கிரியேட் பண்றது, அதையும் நாம பார்க்க போறோம். அதே மாதிரி தான் ஒரு கடைசியில வந்துட்டு லைவ் ப்ராஜெக்ட் என்ன செய்ய போறேன் நான் தருவேன். அந்த லைவ் ப்ராஜெக்ட்ல நீங்க டீம் என்ன செய்ய போறீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ள மாதிரி இருக்கும், எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே தானே. அதே மாதிரி எஸ்சிஓ வெப் மாஸ்டர், இந்த எஸ்சிஓ வெப் மாஸ்டர்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எஸ்சிஓ, அதே மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்சிங் என்னென்ன, கீவேர்ட் ரேங்கிங் என்னென்ன, ஆர்கானிக் ஒரு கண்டென்ட் வந்துட்டு எப்படி நாம வந்துட்டு ரேங்க் பண்றது உட்பட நான் என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்ண போறேன் இந்த PPCL எஸ்சிஓ வெப் மாஸ்டர். ஓகேவா? அப்ப வெரி நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் ஹை டிமாண்டட் பொசிஷன்ல இது ரெண்டு மிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, அவங்களுடைய ஒர்க் பண்ணி ஒரு நிலைக்கு வந்துட்டு கொண்டு வர போறீங்க. ஓகே தானே. இப்ப நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எஸ்சிஓ ஒரு எக்ஸிக்யூட்டிவா போனாலும் உங்களுக்கு PPCல லைட்டா நீங்க என்ன செய்யற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க PPC எக்ஸிக்யூட்டிவா போனா ஒரு எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவோட ஒர்க் பண்ண போற மாதிரி இருக்கும். ஓகே தானே. அதுக்கு நாங்க ஃபுல்லா என்ன செய்ய போறோம், எப்படி ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு டிஜிட்டல் என்வாயன்மெண்ட், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்வாயன்மெண்ட் போனா அங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க இதுல இருந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு என்ன செய்ய போறோம் இன்ஷால்லா ட்ரைனிங் வந்து நாங்கள் என்ன செய்வோம் தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி என்ன செய்யணும், நீங்க இன்டர்ன்ஷிப் வந்துட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்துட்டு செஞ்சு கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்துட்டு என்ன செய்வாரு மஃபாஸ் சார் வந்து தருவாரு. உங்களுக்கு எது சரி டவுட்ஸ் இருந்தா இந்த கடைசியில நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள. ஓகே, தேங்க்யூ சார் ரியான் சார், மிஸ்டர் ரியான் சார். ஓகே, தென் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு கூகுள் அட்வர்டைசிங் PPC என்றா என்ன இந்த விஷயங்கள். அதே மாதிரி கூகுளுடைய சர்டிஃபிகேஷன்ஸ், மெட்டாவுடைய சர்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கைட் பண்ணுவார் உங்களை. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கொள்றேன்னு சொல்கிறது உங்களோட லைஃப்பில் வந்து வெரி வேல்யூவாக இருக்கும் என்ற விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து உங்களுக்கும் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற விஷயம்லாம் கைட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் வந்து PPC அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது என்ற விஷயங்களை எப்படி அவர் ஃபுல் கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறாருன்ற விஷயம். ரைட், உதாரணமாக டோட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துக்கொண்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு கஸ்டமர் என்றவர் வந்து என்கேஜ்மெண்ட் என்ற லெவலில் இருப்பார். ரைட், என்கேஜ்மெண்ட் லெவலில் இருப்பார். அவர் எங்களோட ஜஸ்ட் வந்து எங்களோட போஸ்டர் அல்லது வீடியோ பார்த்து நார்மலாக ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய லெவல். அதே மாதிரி கன்சிடரேஷன் என்ற லெவலுக்குள்ள வந்து நாங்கள் இது அவேர்னஸ் லெவல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அவேர்னஸ் லெவல், அதுக்கு பின்னால கன்சிடரேஷன் என்ற லெவலுக்கு வந்தால் அவர் என்கேஜ் ஆவார், கிளிக் பண்ணி பார்ப்பாரு, டீடைல்ஸ் கேட்பாரு, ப்ராடக்டுடைய அல்லது கோர்ஸ்ன்னு சொன்னா கோர்ஸுடைய டீடைல்ஸ் கேட்பாரு. அதுக்கு பின்னால தான் அவருக்கு நாங்கள் திரும்ப எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டி ஸோ ஒரு புக்கில் எழுதப்பட்ட 21 times யாருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டப்படுதோ அவங்க வந்து டெஃபினெட்லி அந்த ப்ராடக்ட்டை அல்லது அந்த சர்வீஸை வந்து வாங்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த காலத்தில் வந்து அது 2-3 தடவையோட கன்வெர்ட் பண்ணுறது வெரி ஈஸி. அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்குரிய AI விஷயங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இருக்குது என்ற விஷயத்தை ஞாபகம். அதே மாதிரி கிராஃபிக் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு AI எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் AI ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஜெமினி மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இன்றைக்கு பனானான்னு சொல்லி அப்படி ஃபேஸ்புக்கில் வந்து எங்களுக்கு அதாவது வெரி என்னவா அதாவது ட்ரெண்ட்ல போகுது அந்த மாதிரியான டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குரிய மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸை வந்து உருவாக்கி கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதில் வந்து ஏர்னிங் கேரண்டின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ஃபைவர், அப்வொர்க் மாதிரியான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் யூ நோ how to engage with your customers. உங்களோட கஸ்டமர்ஸோட டிரெக்டா எப்படி உங்களுக்கு என்கேஜ் பண்ணலாம், டிரெக்டா எப்படி உங்களோட கஸ்டமர்ஸை பிடிக்கலாம் என்ற விஷயம் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதனால ஃபைவர்ல போயிட்டு ஆர்டர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு அதில் ஜிக் கிரியேட் பண்ணி கொண்டு ஜிக்கை மாற்றி கொண்டு அப்படி எல்லாம் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு டிரெக்டா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அது ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கலாம் அல்லது உங்களோட லோக்கல் கண்ட்ரி இருக்கலாம், எனி ஆடியன்ஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம் டார்கெட் பண்ணலாம் என்ற விஷயத்தை ஞாபகம். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டு இருக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் உடைய ஒரு பிரைஸ் ஒரு அதாவது ஸ்கிரீன்ஷாட் இந்த இடத்துல பார்த்தா தெரியும். 1 மந்த்துக்கு 18,000 இது பேசிக் பேக்கேஜ். அவங்களோட 45,000 சொல்றது ப்ரொஃபஷனல் பேக்கேஜ். அப்படியான பேக்கேஜஸ் போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. இதில்
பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் தான் பே பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ 4 அட் கிரியேட்டிவ்ஸ் இப்படி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்குது என்ற விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த லெவலுக்கு போகாட்டியும் ஆரம்பத்தில் என்ன செய்யலாம், மெதுவாக போயிட்டு நீங்கள் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக நீங்கள் மாறினது பின்னால் இப்படியான பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்ஸை செய்யலாம், அல்லது இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு என்ன செய்யலாம் ரன் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்கில்லும் இந்த கோர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதினூடாகவும் நீங்கள் டெஃபினெட்லி வளர்த்துக்கொள்வீங்கன்றதை நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். ரைட், அதே மாதிரி வந்து பேசிக் பேக்கேஜை பாருங்கள், பேசிக் சின்ன விஷயங்கள். ரைட், இதெல்லாம் இப்படி டைப் பண்ணி போட்டிருக்கிறாங்கிறதுக்காக நீங்க பயப்படவே தேவையில்லை. இதுல வந்து எங்க கோர்ஸ்ல ஃபாலோ பண்ணும்போது 1 month 2 months போகும்போது இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்ன விஷயம் போட்டிருக்கிறாங்க விஷயம். ஸோ இதுல பேசிக் பேக்கேஜ் பாருங்க, மந்த்துக்கு 6,000 எடுக்கிறாங்க, மந்த்துக்கு 10,000 15. இது வந்து ஆக சின்ன புள்ள லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்லாம் சின்ன புள்ள இல்லையா, மொண்டிசோரி லெவலில் இருந்தால் கொஞ்சமா பிரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து அப்படி வளர்ந்து வரணும் இல்லையா. ஸோ அதனால இந்த பேக்கேஜை போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல, பிகாஸ் டூ மச் டைம் நான் எடுத்துட்டேன். ரைட், அதே மாதிரி நீங்க இந்த லெவல்ல வந்து நல்ல சக்சஸ் ஆகணும்னு சொன்னால் உங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது எப்படின்ற விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கோர்சஸ்ல. FB பேஜ் ஒன்று இருக்கணும், நல்ல பிசினஸ் FB பேஜ் ஒன்று, பிளாக் இருக்கணும், பிளாக்ன்ற விஷயம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெப்சைட் என்ன கட்டாயம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு ஓன் வெப்சைட் ஒன்று நீங்க இதுல வந்தா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அது மாதிரி பிஹான்ஸ் அக்கௌண்ட் சொல்றது நீங்க உங்களோட கிராஃபிக் டிசைன் சம்பந்தமான ரிசோர்ஸை வந்து நீங்க அப்லோட் பண்ணி வைக்கிற இடம். அதே மாதிரி நல்ல ஒரு நெட்வொர்க், நீங்க எங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நெட்வொர்க் ஒன்று கிடைக்கும். ஸோ எங்களோட டிஸ்கஷன் எந்த ஒளிவரையும் இல்லை, டிரெக்ட்லி நான் உங்களை கிளாஸ் குரூப்ல வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்கஷன் குரூப் இருக்கும், உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அதில் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா தாராளமாக அவங்கள்ட்ட வந்து டவுட்ஸை கேட்டு படிச்சு கொள்ள இயலுமா இருக்கும். எனி டவுட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு உடனே கிளாரிஃபை பண்ணி கொள்ளும். டிஸ்கஷன் குரூப் இருக்கும். ஸோ வெரி ஓப்பனாக இருக்கிறோம் நாங்கள், ஏன்னால் நாங்கள் கொடுக்குற ஸ்கில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில் உண்டு. ஸோ நாங்கள் எந்த பயமும் இல்லை, வெரி ஓப்பனாக இருக்கிறோம் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா 4 month கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இதுல நீங்க ஜாயின் பண்ணி 4 monthையும் நீங்க பிராக்டிகலோட கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி யூ வில் பி அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், நான் கேரண்டி பண்றேன். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனரா மாறுவீங்க, பிசினஸ் மேனா கூட உங்களுக்கு மாறலாம். ரைட், அது வந்து நீங்க கொஞ்சம் உங்களோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எங்களை விட நாங்கள் படிச்சு தாரத்தை விட இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு நீங்க உங்களோட மைண்ட் செட்டை வளர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பிசினஸ் மேனா மாறலாம். ஆனால் ஃப்ரீலான்ஸ் என்ற விஷயம் வந்து டெஃபினெட்லி மாறலாம்ன்றதை நாங்கள் கேரண்டி பண்ணுவோம். ஸோ பிசினஸ் மேன் நான் மென்ஷன் பண்ணேன், நீங்க ஒரு டீமை பில்ட் பண்ணி கொண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்து அப்படி ஒரு கம்பெனியை ரன் பண்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல பிசினஸ் மேன் என்று சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எனிவேஸ், இந்த கோர்ஸை நீங்க ஃபைனலைஸ் பண்ணும் போது நாலேஜ் என்றது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா, தியரி பேஸ் நாலேஜ் என்றது வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாம பிராக்டிகல் செய்யவும் மேலாது, அந்த ஒரு நாலேஜையும் பெற்றுக்கொள்வீங்க. நௌசர் சார் அழகா விளங்கப்படுத்தினார் இந்த தேர்வு எப்படி உங்களுக்கு அவசியம் என்றது, அதாவது கன்சியூமர் பிஹேவியர் என்ற விஷயம் எவ்வளவு உங்களுக்கு அவசியம் என்ற விஷயத்தை இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு அவசியம் என்றதை விளங்கப்படுத்தினார். ஸோ நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கில் கிடைக்கும். ஸ்கில் என்ன, நீங்க எப்படி மெட்டாவை யூஸ் பண்றது, எப்படி கூகுளை யூஸ் பண்றது, ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, எப்படி இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது எப்படி. அதே மாதிரி நாங்க புதுசா இன்க்ளூட் பண்ண போறோம் டிக்டாக் அட்வர்டைசிங். டிக்டாக் அட்வர்டைசிங் என்று சொல்றது இன்றைக்கு வெரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டிக்டாக் என்று சொல்றது. எல்லாருமே முழுக்க 24 hours டிக்டாக்ல தான் இருக்கிறாங்க. ஸோ எங்கட ஆடியன்ஸை பிடிக்கிறது வெரி ஈஸி டிக்டாக்ல, அதையும் நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ காலம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு டிக்டாக் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அதுக்குரிய அதாவது பெர்மிஷன் தந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கும் டிக்டாக் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஒன்று எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் வெலிடான ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேறையாக கிடைக்கும், கிராஃபிக் டிசைனுக்கு வேறையாக கிடைக்கும். அதே மாதிரி ஏர்னிங் பேஸ், டோட்டலி வந்து ஏர்னிங் பேஸ் கோர்ஸ் ஒன்று தான். டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்கும், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ரைட், அதே மாதிரி ஏன் நீங்க அதாவது NIBT கேம்பஸை நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்காக சூஸ் பண்ணணும்னு எடுத்த நீங்க எங்களோட லெக்சர் பேனல்ஸ் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயங்களை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு பெரிய சிலபஸ் உண்டு. ரைட், இது வந்து உண்மையிலேயே ஒரு டிகிரி லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சிலபஸ். 4 மாசத்துல நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போறோம். வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். ஸோ 3 லெக்சர்ஸ் 3 கிளாஸஸ் நடத்துவாங்க. டோட்டலி எங்கள்கிட்ட 4 லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. கிராஃபிக் டிசைனிங் நாங்கள் வேற செக்ஷன் போட்டு தருவோம். அதை விட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி 3 லெக்சர்ஸ் மாதிரி வெரி எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கடைசி வரையும் கைட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நடந்த ஒர்க் ஷாப்பை வச்சு. ரைட், அடுத்த விஷயத்துக்கு நான் குயிக்கா மூவ் ஆகுவோம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் உடைய விஷயம். ரைட்,
பேமெண்ட்டுடைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோர்ஸை 4 மந்த்துக்கும் அதாவது 4 மாதத்துக்கும் வந்து உங்களுக்கு 35,000 வந்து உங்களுக்கு போகும். 4 மாதத்துக்கும் ஃபுல்லாக, அதாவது இதில் வந்து நீங்கள் மெட்டா அட்வர்டைஸிங் படிப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி டிக்டாக் அட்வர்டைஸ்மெண்ட் படிப்பீங்க, லிங்க்டின் படிப்பீங்க, அதே மாதிரி கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் படிப்பீங்க, அதில் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட், அதே மாதிரி பிபிசி எல்லாம் படிப்பீங்க. அதே மாதிரி கன்சியூமர் பிஹேவியர்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் கூட இன்க்ளூட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோட்டோஷாப், இலாஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரோ, கென்வா மாதிரியான டூல்ஸ், ஏஐ டூல்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிப்பீங்க. ஏஐயில் இமேஜ் கிரியேஷன் பண்ணுறது எப்படி என்ற விஷயங்கள், வீடியோ கிரியேட் பண்ணுற விஷயங்கள், அதெல்லாம் பேசிக்காக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிப்பீங்க. ஆனால் 35,000 இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து இந்த பெட்ஜுக்கும் நாங்கள் போன பெட்ஜுக்கும் கொடுத்த ஆஃபர், இந்த பெட்ஜுக்கும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 20,000க்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபுல்லாக வந்து இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ண இயலும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் 10,000 பேமெண்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் 2 மந்த்துக்கு கோர்ஸ் வந்து 4 மந்த் நடக்க போகுது. 2 மந்த்துக்கு 5,000 2 டைம்ஸ் பண்ணி உங்களுக்கு 2 மந்த்லேயே உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த 2 மந்த்தும் நீங்கள் ஃப்ரீயாக படித்து போட்டு அதுக்கு பின்னால் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணது பின்னால் உங்களுக்கு சின்ன ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களோட நாலேஜை நாங்கள் கட்டாயம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேஷனும் வெலிடான சர்டிஃபிகேஷன் NIBT கேம்பஸுடைய, ஸோ அந்த சர்டிஃபிகேஷனும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக இப்போ கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, நாங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி விட்றோம். ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேளுங்க. எஸ் சார், எஸ் சம்மர் சொல்லுங்க. இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைனா சார், பிசிக்கலா? ஆன்லைன்ல தான் நடக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன்ல. நாங்கள் இப்போ இந்த ஒர்க் ஷாப் உடைய கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். நௌசர் சாரும் இருக்கிறாரு, நான் நினைக்கிறேன் ரியான் சாரும் இருக்கிறாரு. எனி क्वेश्चन யூ கேன் ஆஸ்க் நவ. ஐ வில் கிவ் 5 minutes. 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துக்குள்ள தேவையான क्वेश्चंस கேட்டு முடிச்சுக்கொள்ளும். ஓகே, என்னென்ன வீக் டேஸ்ல எஸ் டேட் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, வெட்னஸ்டே வீக்லி இந்த 3 நாள் நடக்கும். ஃப்ரைடே மெட்டா அட்வர்டைசிங் நடக்கும், சாட்டர்டே வந்து கிராஃபிக் டிசைன் இருக்கும், வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்லி அந்த பார்ட் நடக்கும். டைம் எப்படி? டைம் வந்து 8 PM. இன்றைக்கு நடந்த ஒர்க் ஷாப் டைமே தான். ஸோ 1.5 hour or 1 hour கிட்ட நடக்கும் ஒவ்வொரு நாள். எஸ் சர்டிஃபிகேட் அவைலபிள். நாங்கள் ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட். ஸோ சர்டிஃபிகேட் வெளிவான சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கில் பெரிய ஸ்கில்லாக இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட்டோட நல்ல ஸ்கில்லையும் வளர்த்து கொண்டு நீங்கள் ஒரு ஜாப் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி யூ வில் பி அக்செப்டட். சார் ரெக்கார்டிங் தருவீங்களா? எஸ், ஒவ்வொரு ரைட், நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா செஷனுடைய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு எங்களோட LMSல கிடைக்கும். அது லைஃப் டைம். உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அது லைஃப் டைம் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் இருக்கும். எனி டைம் எனிவே எங்களோட LMSக்கு லாகின் ஆகி உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பார்ட்டாக பிரிச்சு இருக்கும். நாங்கள் கன்சியூமர் பிஹேவியர் பார்ட் வேறையாக இருக்கும், கிராஃபிக் டிசைனுக்கு வேறையாக இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வேறையாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலாம். கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் மெட்டா அட்வர்டைசிங்க்கு வேறையாக இருக்குது, கூகுள் அட்வர்டைசிங்க்கு வேறையாக இருக்குது, கன்சியூமர் பிஹேவியருக்கு வேறையாக இருக்குது. அப்படி மெட்டீரியல்ஸ் PDF எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம். ஓகே, ஜனவரி எஸ் ஜாயின் பண்ணலாம். அந்த டைம்ல நீங்க பாருங்க என்ன பேட்ச் போகுதுன்னு சொல்லி அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி கிராஃபிக் டிசைன் பத்தி ஒரு அறிவு இருந்தா எனக்கு அந்த ஸ்கிப் பண்ணிட்டு எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் செய்யலாம். நீங்க என்ன கொஞ்சம் பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் தரேன். ஓகே, பர்சனலா கான்டாக்ட் பண்ணா யாரை கான்டாக்ட் பண்ணணும்? ஹலோ, எஸ் சொல்லுங்க. பிசிக்கலா செய்கிறோம். பிசிக்கலாக வந்து கண்டி பிரான்ச்சில் இருக்குது. கண்டி பிரான்ச்சுக்கு வரையலும்னு சொன்னால் வரலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன்லையும் செஞ்சு கொள்ளலாம். பர்சனலா கான்டாக்ட் பண்றேன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும்? பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் 071-148-8826 மார்க் பண்ணிக்கொள்ளும். நான் சேட்டில் போட்ட நம்பரை அதுக்கு மெசேஜ் வந்து போடுங்க. ஏஜ் லிமிட் என்ன மாதிரி சார்? நோ ஏஜ் லிமிட். நீங்கள் ஆஃப்டர் O level, A level, அண்டர் கிராஜுவேட், எனி கைண்ட் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணலாம். எத்தனை வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு நாங்கள் ஏஜ் லிமிட் பண்ண மாட்டோம். எஸ் சொல்லுங்க. இது சம்பந்தமா ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நார்மலி கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்று சின்ன நாலேஜ் ஒன்று இருந்தால் ஓகே. அதாவது கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணக்கூடிய சின்ன ஒரு நாலேஜ் இருந்தால் ஓகே.
ஓகே சார். பேமெண்ட் வந்து 10,000 எப்போ பண்ணணும்? பேமெண்ட் 10,000 வந்து அதாவது எங்களோட கிளாஸ் ஒஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே. ஒஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறது கமிங் ஃப்ரைடே. உங்களுக்கு ஃப்ரைடேக்கு முன்னால் பேமெண்ட்டை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளேலும். ஓகே, தேங்க்யூ. ஓகே. மந்த்லி பேமெண்ட் எந்த டேட் பண்ணணும்? மந்த்லி பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி சரியா ஒரு மந்த்ல அடுத்த பேமெண்ட் வரும். சரி, அடுத்தது சார் நார்மலா 42 ஏஜ் உள்ள ஒருத்தருக்கு இப்போ ஒரு 42 இயர்ஸ் ஏஜ் எங்களுக்கு நாங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லைக்கிறோம், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் லைக்கிறோம் நாங்க. இப்போ நான் டிஜிட்டல் உங்களுக்கு பெஸ்ட் பிளாட்ஃபார்மோட தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எல்லாம் எக்ஸ்பே ஆகி கொண்டு வருது, எக்ஸ்பே ஆகுதில்ல, நான் அதை கண்டம் பண்றது இல்ல. அந்த மார்க்கெட்டிங் தேவைதான். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டெஃபினெட்லி உங்களுக்கு தேவை, அந்த அறிவு தேரி நாலேஜ். ஆனா அதை நீங்க டிஜிட்டல்ல வந்து அப்ளை பண்ணும் போது வெரி எஃபெக்டிவா இருக்கும். ஓகே ஓகே, குட். ஃபிசிக்கலா நாங்க அட்டெண்ட் பண்றேன்னா அதே அமௌண்ட்டா பே பண்ணணும். ஃபிசிக்கலா அட்டெண்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க கண்டி பிரான்ச்சுக்கு வந்து பிரான்ச்ல இருக்கிறவங்களோட பேசிக்கொள்ளணும். அதை பத்தி ஃபிசிக்கலா நீங்க செய்யும் போது கொஞ்சம் காஸ்ட் கூடும். பிகாஸ் யூ ஆர் யூசிங் இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ. எஸ், அந்த பார்கோட் சிஸ்டம் அது கொஞ்சம் படிச்சுக்கலாம் சார். அந்த பார்கோட் சிஸ்டம் இருக்கு தானே சார், கடையில் அடிக்கிற பார்கோட் சிஸ்டம். ஓ, அது அந்த டிஜிட்டல்ல செய்யற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுமா, அந்த நாலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுமா? பார்கோட் சிஸ்டம் செய்யறது வெரி ஈஸியான ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு நான் அதை வந்து 2 மினிட்ஸ் நீங்க செப்பரேட்டா 2 மினிட்ஸ் தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படித்து தந்துடுவேன். நான் பார்கோட் செய்யறது, பார்கோட் கியூஆர் கோட் எல்லாம் 2 மினிட்ஸ் தந்தீங்கன்னா எனக்கு பர்சனலா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு படித்து தரேன். ஓகே. உங்களோட பேர் எப்படி சார்? என்ன மஃபாஸ். ஓகே ஓகே, நான் ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்தடுத்த பேட்சுக்கும் இந்த ஆஃபர் பேமெண்ட் கிடைக்குமா? அடுத்தடுத்த பேட்சுக்கும் இப்ப இல்ல இல்ல இல்ல, அது எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண இயலாது. பிகாஸ் போன பேட்சும் கொடுத்தோம், இந்த பேட்சும் கொடுத்தோம். மேபி நெக்ஸ்ட் பேட்சுக்கு இல்லாம போகலாம் இந்த ஆஃபர், மோஸ்ட்லி இல்லாம போகலாம். பிகாஸ் இது வந்து நாங்க இன்றைக்கும் நௌசர் சார் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தா, இப்போ இந்த செஷனை முடிச்சோடனே சார் நாங்கள் வந்து சிலபஸை இன்னும் அப்டேட் பண்ணணும், நாங்கள் இன்னும் அப்டேட் பண்ணணும், எல்லாம் கொண்டு வரணும். அப்படி தானே நௌசர் சார்? என்னோட சிலபஸ் கூட ஸோ கொஸ்டும் கூடும் என்ற விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கொள்ள. ஹலோ, எஸ் சொல்லுங்க. இதுக்கு போன பேட்ச் முடிஞ்சிட்டா? அந்த கோர்ஸ் முடிஞ்சிட்டா? போன பேட்சுக்கு போன பேட்ச் வந்து இன்னும் நடந்து கொண்டிருக்குது. என்னோட போன பேட்ச் அதாவது ஜூலை பேட்ச், மே பேட்ச், அதே மாதிரி அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ அவங்க ஏப்ரல் பேட்ச் வந்து கடைசி லெவல்ல இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க பேமெண்ட் 10,000 அந்த கோர்ஸ் சொன்னாங்க. எஸ், 10,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் வந்து 5,000 2 மந்த்து பண்ணலாம். எஸ், நான் நினைக்கிறேன் போதும் என்று சொல்லி நான் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனை முடிச்சுக்கொள்றேன். ஓகே, தென் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்னொரு செஷனில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் விடைபெறுறோம் ஃப்ரம் NIBT கேம்பஸ். ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தான்னு சொன்னால் நான் சேட்டில் ஒரு நம்பர் ஒன்று போட்டேன், அல்லது நீங்கள் எங்கேயாவது இருந்து ஒரு குரூப்லேருந்து தான் வந்திருப்பீங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் தேவையான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கொள்ளலாம், டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, தென் குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.